வணக்கம். அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கவர்மெண்ட் லேண்டை என்க்ரோச்மெண்ட் செய்திருப்பவர்களை திரும்ப சொல்றேன். தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்களை அந்த நிலங்களில் இருந்து அகற்றுவதற்கு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டின் கீழ் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டா என்ற கேள்விக்கு சமீபத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டின் கீழ் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்றும், இந்த சட்டத்தின் கீழ் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 6 பிரிவு 6 என்ன சொல்லுது அப்படின்னா, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், வட்டாட்சியர், டெபுட்டி தாசில்தார் மற்றும் எனி அதர் ஆத்தரைஸ்டு அதிகாரி பை த கவர்மெண்ட் என்று இந்த சட்டம் சொல்கிறது. சோ மேலே சொன்ன இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி தான் கவர்மெண்ட் லேண்ட், அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான தகுதி வாய்ந்த அதிகாரிகள் என்று இந்த சட்டம் சொல்கிறது. நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த தீர்ப்பின் மூலம் சொல்கிறார்கள். இந்த கேஸ்ல சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவர் எடுத்த நடவடிக்கைகளை ரத்து செய்வதாகவும், அதே சமயம் இந்த சட்டத்தின் கீழாக உள்ள காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, தகுதி வாய்ந்த அதிகாரிகள் விசாரணை செய்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.